நீ வேலை தான் செய்யற, அதை தான் பார்க்குறேன். ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துனுக்குறேன், மறந்துட்டேன். மாதுளம்பழ ஜூஸ். எங்க அம்மா தான் விளக்குவாங்க. இப்போ நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அந்த இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமெடி வீடியோஸு, அப்புறம் விளாக்ஸு, ஜென்ரல் விளாக்ஸ் இதெல்லாம் நம்ம போட்டுருந்தோம். அதில் வந்து அவங்க ஏன் வீடியோ வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏன் வீடியோ எடுக்கிறதில்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை வந்து நம்ம அவங்ககிட்டே கேட்கும்போது, அதாவது ஒய்ஃபுக்கிட்டே கேட்கும்போது அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஏன் வீடியோ போடுறதுக்கு வர்றதில்ல? எங்கே வேலையே நிறைய இருக்குது, அதை முடிக்கவே டைம் பற்ற மாட்டேது. எங்கே வீடியோ எடுக்க வர்றது? ஆமாம், எங்கள் அம்மா தானே வேலைலாம் செய்கிறாங்க. யார் சொல்லுது? உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க? எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்குதாமே, நீ கொஞ்சம் செய்ய வேண்டியதானே? நான் செய்யாமல் யார் செய்யறது? அவங்க தான் 9 மணிக்கு வந்து வராங்க. நான் தான் காலையில் இருந்து டீ போடுறேன், காய் போடுறேன், காலை சாப்பாடு செய்கிறேன். முக்கால்வாசி வேலையை நான் தான் செய்கிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி நான் தான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் வேலை செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போமா? இது யார் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் எங்கள் அப்பா. சண்டே மட்டும் நான்வெஜ், பிரியாணி இந்த மாதிரியான விஷயங்களை எங்கள் அப்பா தான் செய்வார். இப்போ பார்த்தாலும் எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, வேலை இருக்குது தெரியுமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய நேரத்தில் நம்ம வேலை விஷயமா வெளியே போயிடுறோம், இல்லை வேலை ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறதில்ல. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம், நம்ம வீட்டில் அப்படி எவ்வளோ தான் வேலை இருக்குது, எவ்வளோ வேலையை அவங்க செய்கிறாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, நம்ம வீடியோ எடுக்கிற விஷயம் வேணால் தெரியும், ஆனால் நம்ம இதுக்காக தான் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. காலையில் ஒரு 6:17 அந்த டைமுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் 6:58 ஆச்சு, அப்பயும் தூங்குறாங்க. இப்போ எப்போ தான் எந்திரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7:30 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. கீழே வராங்க, அதாவது மாடியில் தான் நம்ம தூங்குறதுக்கான ரூம் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:35 போல் உள்ளே வந்தோம்னா, தூங்கி எந்திரிச்சு வந்து பல்லு விளக்குறது, அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவுறது, தலை சீவுறது, அப்புறம் கிளம்பி காலை வேலையை பார்க்குறதுக்கு ரெடியாக வருது. இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 7:43க்கு பசங்களுக்கெல்லாம் பல்லு விளக்குறாங்க. கரெக்டாக கட்டுவிட்டா? இல்லை ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படின்றத காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் சமையல் பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் குளிக்கிறாங்க. எங்கள் அம்மா தான் குளிக்க ஊற்றுறாங்க. டெய்லியுமே எங்கள் அம்மா தான் குளிக்க ஊற்றுவாங்க அப்படி கிடையாது. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற அன்னைக்கு தற்செயலாக அப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு வேலையை ஒய்ஃப் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8:45 மணிக்கு பெரிய பொண்ணுக்கான சாப்பாடெல்லாம் கொடுத்து யூனிஃபார்ம்லாம் போட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, மொபைலை நோண்டுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கான சாப்பாடு அதை ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் 2வது பொண்ணுக்கு சாப்பாடை ஊட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். நான் தான் ராணின்ட்டு இப்படி சேர்ல இது உட்காந்துருந்தது. சுவிஷா சொல்லுது, இல்ல இல்ல நான் தான் ராணி, நீ பழைய ராணி. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. ஒரு 10:30 மணிக்கு ஜூஸ் போட்டுறாங்க. அது டெய்லியும் இருக்காது, என்னைக்காவது ஒரு நாள் செய்வாங்க. நீ வேலை தான் செய்யற, அதை தான் பார்க்குறேன். ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துனுக்குறேன், மறந்துட்டேன். மாதுளம்பழ ஜூஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது மதியத்துக்கான சாப்பாடு வேலை. இது வேலை செய்கிறது அவங்க மட்டுமா இருக்காது, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவும் எங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களும் சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் அங்கங்கே நோட் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, நம்ம தம்பி அவங்களுடைய ஒய்ஃபு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதே வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களும் வேலையை ஷேர் பண்ணி செய்வாங்க. ஒரு சின்ன குழந்தைய செய்ய வச்சு கொடுமை படுத்துறாங்க. பாருங்க, எல்லாம் உட்காந்து இருப்பாங்க. அதெல்லாம் எடுக்க மாட்டாரு. நான் மட்டும் கை வச்சு தின்னணும்.
11:34 அந்த டைமுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வேலை முடிஞ்சிருது. மேக்ஸிமம் வந்து 12 மணி அந்த டைமுக்குள்ள வந்து நெறைய நாட்கள்ல சாப்பாடு வேலைகள் வந்து முடிஞ்சிரும். அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த யாருக்கு எடுங்க வீடியோ யாரு விளக்குவா கேள்விக்குறி பை எங்க அம்மா தான் விளக்குவாங்க. இந்த மாதிரி என்ன பேசாதன்றவங்க ஓடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது. இது வெள்ளிக்கிழமை, அப்புறம் தமிழ் நியூ இயர் வேற வந்தது. இந்த மாதிரியான நாட்கள்ல வந்து இந்த வீடு துடைக்கிறது அப்படின்றது எக்ஸ்ட்ரா வேலையா வந்துரும். எங்க போறீங்க? பீச்சுக்கா? சரி. ஓட்டு அப்பதான் சீக்கிரம் போக முடியும். பொறுமையா ஓட்டினா எப்போ போறது? நீ வேகமா ஓட்டு. கேரட் பீன் போட்டு வச்சாங்க சின்ன முள்ளா இருக்கு. இன்னும் வேகமா. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, பசங்களை குளிக்க ஊற்றிட்டு, அப்புறம் அவங்களும் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2:30 மணிக்குள்ளே முடிஞ்சிடணும் வைங்களேன். அதுக்கப்புறம் அவங்க ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க, அதாவது தூங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிக்கிறது மேபி ஒரு 5:15, 5:30, சில நேரங்கள்ல 6 மணி அப்படி கூட ஆகலாம். அப்போ எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஈவினிங் டீ டைம், அந்த டீ போடுற வேலையை செய்வாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கான டிஃபன் வேலை. தோசை மாவு இருந்துச்சுன்னா அதை ஊற்றி கொடுத்துருவாங்க, அதுக்கு சட்னியோ ஏதோ ஒன்று. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ரெகுலராக சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளேயே முடிச்சிருவோம். 8 மணிக்குள்ளேயே முடிச்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ஊட்டுறது, அதை ஊட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் தூங்க போக வேண்டியதான். மேக்ஸிமம் 9 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க போயிடுவோம். நான் இத்தனை நாளாக பார்க்காம இருந்ததால நீ வந்து அதிக வேலை வேலைன்னு சொல்லின்னு இருந்த. இப்போ நம்ம கூட இருந்து பார்த்துட்டு தான் இருக்கிற 3 நாளாக. நீ எவ்வளோ வேலை செய்கிற நீ? எங்கள் அம்மாலாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளோ வேலை செய்வாங்க தெரியுமா? அதெல்லாம் பாதி கூட வரல இது. எங்கள் அம்மாவை ஏன் சொல்கிறது? உங்கள் அம்மாவை கூட நீ எடுத்துக்க. அவங்க அளவுக்கு நீ இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க. நாளைக்கு என் பிள்ளைங்க தான் பெருசாக என்ன சொல்லும், எங்கள் அம்மா எவ்வளோ வேலை செய்கிறாங்க தெரியுமான்னு சொல்லி. அவங்களுக்கு அவங்கவுங்க அம்மா ஒஸ்தி தான். இங்கே நான் செய்கிற மாரி தான் எல்லாரும் செஞ்சுன்னு இருப்பாங்க. அந்த காலத்தில் உங்கள் அம்மா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்கலாம் இங்கே வந்து சொல்லின்னு இருக்காங்க. அந்த காலத்தில் நீங்கள் நம்ம பெரிய வீட்டில் இருந்தீங்க, 3 மாடி கட்டி விட்டு வச்சுட்டு 3 மாடி பெருக்கணும், துடைக்கணும், கழுவணும், எல்லாம் பண்ணணும். அவங்க அம்மா சின்ன வீட்டில் ஒரு 2 இப்படி ஒருத்தர் துடைச்சி விட்டுருப்பாங்க. இப்போ அதுமாரி துடைச்சா விட்டுருவீங்களா? சும்மா விட்டுருவீங்களா? பின்ன உங்களை மாதிரி இருக்குது. நீங்கள் பெற்ற பிள்ளைங்களாம் டபுளாக இருக்குதுங்க, வால் நல்லா நீட்டுக்கு வச்சுக்கினீங்கன்னா அடங்குதுங்களா? அட்டகாசம் பண்ணாமல் இருக்குதுங்களா? அதுங்களையும் பார்த்துக்கின்னு வீட்டு வேலையும் செஞ்சுக்கின்னு எப்படி முடியும்? நீ யாரை வேணால் கேட்டுப்பாரு. இப்போ இருக்கவங்களாம் என்ன மாதிரி தான் வேலை செய்வாங்க. பார்த்தீங்களா, வேலையை பற்றி பேசினாலே நம்ம வீட்டில் இது மாதிரி ஏதாவது ஒரு வாக்குவாதம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை அம்மாவோட தான் ஜென்ரலாக கம்பேர் பண்ணுவாங்க. இப்போது ஒய்ஃப் செய்கிற வேலையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, அம்மா செய்கிற வேலையோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா? அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் இல்லை, மிக்ஸி இல்லை, கிரைண்டர் இல்லை, எல்லாத்தையும் கையிலே செய்வாங்க, குழந்தைங்களையும் பார்த்துக்குவாங்க. அதே சமயம் வீட்டு வேலை, அதுக்கப்புறம் வெளி வேலை, இது எல்லாமே பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். இப்போ இருக்கிறவங்க வந்து கம்பேர் பண்ணும்போது அது கம்மியாக தான் பண்ணுறாங்கன்னு தோணும். அதை கேட்கும்போது தான் அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா? இந்த மாதிரி வாக்குவாதம் நடந்திருக்கா? உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி அப்படின்றது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு சீரியஸான வீடியோ இல்லை, ஒரு ஃபன்னுக்கான வீடியோ தான் இது. உங்களுடைய வாழ்க்கையோட ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக அதை சொல்லலாம்.